ஓதின தண்ணியை குடிக்கலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணிக்கு பற்றாக்குறையான பகுதி, இருக்கிற தண்ணியை குடிச்சிட்டு தயமம் செஞ்சுட்டு வாழ்ந்த பகுதி. ஒரு நபித்தோழர் கோப்பையில தண்ணியை குடிக்கும் போது ஊதினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊதாதீங்கன்னாங்க. யா ரசூலல்லாஹ் தூசி கிடக்குது, அந்த தூசியை ஊதி ஓரமாக்கிட்டு குடிக்கிறேன் யா ரசூலல்லாஹ்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த தூசியை கீழே கொட்டி விடுங்க, ஊதாதீங்க. குடிக்கிற தண்ணியில ஊதுவத்தை தடுத்த ஒரே ஒரு ஹெல்த்தியான மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். கொரோனா வந்தவன மூக்குல வாயில சேர்த்து மாஸ்க போடுறது. வையே, உங்களோட சுவாசத்தால வாயில வார அந்த காத்துல தான் கிருமிகள் தாவுது, சின்ன சின்ன பாக்டீரியாக்கள் வருது அப்படி என்று இன்னைக்கு சயின்ஸ் சொல்லு. ரசூலுல்லாஹ் அப்பவே நீ குடிக்கிற தண்ணியில நீயும் ஊதாத, இது ஹஸரத் ஊதின தண்ணியை நீ குடிக்கிறியாப்பா மனுஷனா நீ? அவன் தண்ணி ஓதுவான், 3/4 கிளாஸ் தண்ணியா ஓதி ஓதி முழு கிளாஸ் ஆக்கி விட்டுவான். அவ்வளவு துப்புனி பறக்கும். அதை உணவு குடிக்க சொல்லி முகத்திலையும் கழுவ சொல்லி கை கால எல்லாம் கழுவ சொல்லுவான். அந்த கிருமியை எல்லா இடத்துலையும் பூசிடாம என்னதான் பிள்ளைக்கு கொடுத்து பொண்டாட்டிக்கு கொடுத்து அவரும் பூசி அசரத்துல வருத்தம் எல்லாருக்கும் வந்துடும். குடிக்கிற தண்ணியில ஊதக்கூடாதுன்னு சொன்ன மார்க்கத்துல ஓதி குடிக்கலாமா? எங்க இருந்து வந்துச்சு?